டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக. இது இந்த அனிமலுடைய பேரை சொல்லணும். அந்த அனிமல்ஸ் வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாக கண்டுபிடிங்க. அது வந்து அம்மாவை எப்படி கூப்பிடும் அல்லது மகளை எப்படி கூப்பிடும், இந்த காக்காய்கள் எப்படி தண்ணி குடிக்கும், இந்த காக்கான்னு சொல்லலாமா காகம் சொல்லணுமா, புறா வந்து இது கோயில் புறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய பேரை நீங்களே சொல்லணும், கூகுளில் போய் தேடாதீங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரியலன்னா உங்கள் பேரண்ட்ஸை கேளுங்க. அப்புறம் வந்து இது எப்படி கத்தும், இது என்ன சாப்பிடும், அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சூரியன் வந்து எந்த திசையில் மறையும், அந்த மறையும் நேரத்தில் பறவைகள்லாம் ஏன் கூச்சல் போடுது, அதை கண்டுபிடிங்க. அடுத்தது இந்த ட்ரெயினோட பேர் என்ன, இது எத்தனை கம்பார்ட்மெண்ட்டில் உடையது அப்படின்ட்டு கண்டுபிடிங்க. இது வந்து மக்கள் மேலே பட்டுச்சுன்னா ஒரு அலர்ஜியாக இருக்கும், அலர்ட்டாகவும் ரேஷஸ் வரும், அதாவது தடிமன் ஆகிடும். அப்புறம் இந்த காக்காய்கள்லாம் என்ன சாப்பிடுது அதை கண்டுபிடிங்க. அது எப்படி தண்ணி குடிக்குது பாருங்கள். அதே போன்று அது எப்படி குளியல் குளிக்கும், அது எப்படி குளியல் கேட்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இது காக்கா குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிஜமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிடும், இதில் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி இந்த காக்காய்கள்லாம் வந்து வீடு கட்டும். அது என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கும். இந்த கம்பி ஒன்று எடுத்தது, அதால் எடுக்க முடியல, அதனால் இந்த இரும்புலேருந்து ஒன்று எடுக்கும் பார்க்குது. அதே போன்ற இந்த மாலை நேரத்தில் இந்த சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் இந்த பறவைகள் அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதான் படம் பார்த்து கதை சொல், அல்லது படத்தை பார்த்து அது என்ன பெயர் அப்படின்னு சொல்லுங்கள். அதை பற்றி அது என்ன சாப்பிடும், அது என்ன கலரில் இருக்கும், அது எங்கே வசிக்கும் அப்படிலாம் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுகளையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ ஷேர் பண்ணிங்க. இதுலேயும் இந்த வீடியோலையும் நிறைய பறவைகள் அனிமல்ஸோட குரல்லாம் பதிவாகிருக்கும். அதெல்லாம் என்னென்ன குரல், எந்த பறவைக்கு சொந்தமானது, அணில் எப்படி கத்தும் அப்படிலாம் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க. அது வந்து உங்கள் ஃபியூச்சருக்கு நல்லது. அதே போன்று இந்த புறாக்கள் எதை சாப்பிடும் விரும்பி அப்படி பண்ணுங்க. மாடுங்க வந்து எப்போவுமே வெஜிடேரியன் தான், அது வந்து நான்வெஜ் எதுவுமே தொடாது. அதே போன்று பூனைகள் இவைகள்லாம் வெஜிடேரியனை சாப்பிடாதுங்க, நான்வெஜ் தான் எங்களுக்கு தேவை. அது மாதிரி ஒரு படத்தை பார்த்து அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு உங்கள் பள்ளியில் கூட ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா 2வது படிக்கும்போது நீங்கள் அதை பற்றி குறிப்பு எழுதும்போது இதெல்லாம் தெரியும். சூரியன் எந்த திசையில் மறைக்கும், எந்த திசையில் உதிக்கும், அது சூரியன் உதிக்கும் திசையில் நின்று கொண்டு உங்களுடைய வலது கையை காட்டினால் அது எந்த திசையை குறிக்கும், அதே போன்று இடது கை எந்த திசையை குறிக்கும், அதாவது திசைகள் 4 இருக்கு இல்லையா, அந்த 4ல் எது குறிக்கும். நீங்கள் சூரியனை பார்த்து நின்று கொண்டு இடது கை எந்த பகுதியில் காட்டுகிறது, அதே போன்று வலது கை எந்த திசையில் இருக்கும், அதை வந்து அதே மாதிரி உங்களுடைய முகத்துக்கு பின்புறம், அதாவது சூரியன் உதிக்கும் திசைக்கு எதிர் திசையில் என்ன திசை அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆராய்ச்சி பண்ணுங்கள். பகலில் நிலா தெரியுமா, தெரியும் என்பதற்கு இந்த வீடியோ சாட்சி. இந்த பறவைகள் எதற்காகவோ வந்து இந்த மரத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றன, இனிய குரல் எழுப்புகின்றன, இரை தேடுகின்றன, இரவில் சென்று அதனுடைய மரக்கிளைகளில் மறைந்து கொள்கின்றன, வசிக்கின்றன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.